ஆறாம் திருவாய்மொழி முதற்பாட்டு. அருள்பெறுவார் அடியார்தம் அடியநேர்க்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான். அது நமது விதிவகையே. இருள் தருவாஞாலத்துள் இனிப்பிறவியான் வேண்டேன். திருள் மொழி நீ மடநெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே என்று அடியார்களுக்கெல்லாம் அருள் பெற நினைப்பவர்களுக்கெல்லாம் அருளை மிகவும் மகிழ்வோடு தருகின்றவனான எம்பெருமான் என்று சொல்லி, அருள் என்ற சொல்லுக்கு கிருபை என்ற பொருளை அருளி செய்து, அடுத்ததாக அருள் என்பதற்கு கொடை, அதாவது தானம் என்று வேறு பொருளை சொல்லுகிறார். ராஜாவுக்கு வெளியில் உள்ள மனிதர்களிடத்திலே ஒரு முறையிலே செல்லா நின்றாலும் தன்னுடைய மனைவி விஷயத்திலே தன் செல்வங்களை எல்லாம் கொடுத்து தன்னுடைய உடம்பையும் கொடுத்தான் அல்லவோ, அதே போல அந்த எம்பெருமான் அடியார்களுக்கு தன்னை முற்றூட்டாக கொடுத்து அனுபவித்து தான் இட்ட வழக்காயிருக்கும்படி இருப்பார் சிலர் உண்டு. அதாவது இந்த அடியார்கள் இடுகிற ஆணையை தலைமேல் கொண்டு அடியேன் அடியேன் என்று சில அடியார்களிடத்திலே இருப்பவன் அந்த எம்பெருமான். அப்படி எம்பெருமானையே தங்களுக்கு அடியானாக ஆக்கிக் கொள்ளுகிறவர்கள் பக்கலிலே அவன் அருள் பண்ணுவான். அந்த அருளை அஞ்ஞனான என் பக்கலிலும் பண்ணினான் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். அருள் பெறுவார் அடியார்தம் அடியநேர்க்கு என்றதனோடு ஆழியான் என்றதனையும் கூட்டி அந்த பதச்சேர்த்திக்கு என்ன கருத்தென்றால், அவர்களுக்கும் அடையாளம் இருக்கிறபடி என்று பொருள் செய்தார். அதாவது இவர் ஆழ்வார் அருள் பெறுபவர்கள் எவர்களோ அவர்களுடைய அடியான் என்று தன்னை காட்டிக் கொண்டார். இருவர்க்கும் எம்பெருமானும் தான் அடியார்க்கு அடியன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அடியார்களும் தங்களை அடியவர்களுக்கு அடியார் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவன் ஆடியான், இவர் அருள் பெறும் அடியார். இருவர்க்கும் நிரூபகம் யார், அடையாளம் யாரென்றால் அவன் அடியார்களே என்பது இங்கு தேறுகின்ற பொருள். அதற்கும் மேலே உம்மை அடியார்களுடைய அடியராக அந்த எம்பெருமான் அறிந்தது எப்படி என்றால், அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லார் விடுமாறு என்பது என் அந்தோ முவியன் மூலகு பெறினுமே என்றும் வாய்க்க தனியேற்கு ஊழிதோரூழி மா
காயாம் பூக்கொள்மேனி நான்குதோள் பொன்னாழி கையம்மான் நீக்கமில்லா அடியார் தம்மடியார் அடியார் அடியார் எம் கோக்கள் அவர்கட்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே என்றும் அதற்கும் மேலே தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமியேற்கே என்றும் தான் சொன்ன அந்த வார்த்தையே நினைத்திருந்தார் இவர். அதை இங்கே கொண்டு வந்து கூட்டுகிறார். அப்படி இந்த ஆழ்வார்தாம் தம்மை அடியார்க்கு அடியனாக நினைத்திருப்பாரா என்ற கேள்வி எழுந்தால் கடிகமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடியார் அடியே நினையும் அடியார்கள் தம்மடியான் என்று கூட்டினார். திருக்கடன் மல்லையிலே திருக்கண் வளர்ந்தல்லுகிற சர்வசுவாமியினுடைய திருவடிகளையே நினைத்திருக்கும் அசேஷபூதர்களுக்கு சேஷபூதன் அடியேன் என்று திருவங்கையாழ்வார் சொன்னபடியே அதையே இவர் தமக்கு சொரூபமாக நினைத்திருப்பது. எம்பெருமான் அடியன் அல்ல நடியேன் அடியார்க்கு அடியேன் என்று இவர் தாமே கூறினார். அதுக்கு மேலே ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் நெஞ்சே கையும் திருவாழியாழ்வானுமான சர்வேஸ்வரன் நம்மேல் முழு நோக்காக நோக்கி பரம கிருபையை பண்ணுகின்றான் என்பது பொருள். ஆழியான் என்பதற்கு இரண்டாவதாகவும் ஒரு பொருள் கொள்ளலாம். அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய வலக்கையிலே எழுந்தருளியிருக்கிற திருவாழியாழ்வானை ஒரு கண்ணாலே பார்க்கிறான், ஆழ்வாரை ஒரு கண்ணாலே பார்க்கிறான். அதாவது திருக்கையில் இருக்கிற திருவாழி ஆழ்வானை விட்டால் அல்லவா அடியேனை விடுவது, அவரையும் விடமாட்டான் அடியேனையும் விடமாட்டான் என்று ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான். உடனே அந்த எம்பெருமான் திருவாழியை விடமாட்டானா என்றால் 6-9 திருவாய்மொழி 11 பாட்டிலே இவரே அருளினார். எவ்விடலில் சக்கர தன்னலை மேவல் விடலில் வன்குரூர் சடகோபன் சொல் கடலில் 1000 இவை 10 கடலில் நீர் செய்யும் என்று அருளினார். சரி, அடியார் அடியேருக்கு இதுல 2 வந்திருக்கு. அடியார் என்பது பன்மை, அடியேற்கு என்பது ஒருமை. இப்படி அடியார் அடியேற்கு என்ற ஏகவச்சன ஒருமை பகுவச்சன பன்மை இட்டதற்கு கருத்து என்ன என்றால், தஸ்மாத் க்ஷிப்ரம் சகாஸ்மாபினி
துல்யோ பவது ராகவா விபீஷணோ மகாப்ராஜ்ஞா சகித்வம் ச உபைஷ்யதுனஹ என்று பேரறிவாளனான ஸ்ரீ விபீஷணாழ்வான் வானரர்களான எங்களோடு ஒத்தவராக ஆகக் கடவர், எங்களோடு அவர் தோழமையை அடையட்டும். அதாவது எங்கள் எல்லாரிடத்திலும் உண்டான உன்னுடைய கிருபைக்கு விபீஷணன் ஒருவனே விஷயமாக கடவன் என்று மகாராஜர் சுக்ரீவர் கூறினார். ஆக திருவாழியாழ்வான் முதலான நித்திய சூரிகள் பக்கலிலே பண்ணுகிற பிரேமத்தை எல்லாம் என் ஒருவன் பக்கலிலே ஒரு மடை செய்து பண்ணான் என்றார். அத்தனை பேற்றி பண்ற அன்பை ஆழ்வாராகிற என்னிடம் பண்ணுகின்றான் என்பது பொருள். ஏன்னா அவர்கள் அருள் பெறுவார், அடியரான அடியார் நினைத்து சூறுகளாறு எம்பெருமானுடைய திருவருளை பெறுகின்றவர்களுக்கு யார் அடியார்களோ அந்த அடியார்களுக்கு அடியான் திருவாழி. ஆகையினாலே அது மட்டுமல்ல, எம்பெருமான் அருளினாலும் அருளாது போனாலும் திருவாழியாழ்வான் அருளே செய்யும் தன்மையுடையவனாகையாலே எம்பெருமான் அவன் சொல்லை மீறாதவராகையாலே அருள் தருவான் ஆகியானமைகின்றான் என்று பதப்பிரிவு பண்ணி இப்படியும் ஒரு அர்த்தத்தை இங்கு கொள்ளலாம். சரி, அந்த எம்பெருமானோ அருள் தருபவனாக இருந்தான், நீரோ அவன் அருளை பெறுவதற்குரிய சமயத்தை எதிர்பார்த்து இருக்கிறேன். அந்த அருள் கிடைக்கிற போது பெற வேண்டியதுதானே பெற்றுக்கொள்ளும். அவனோ சர்வேஸ்வரன், அவன் நினைப்புக்கு தாமதமோ குறையோ கிடையாது. ஆகவே அவன் அருளை பெறுவதற்கு உமக்கு தடை என்ன என்று நெஞ்சு கேட்டதாம் ஆழ்வாரை. அதற்கு மேல் கூறுகிறார், அது நமது விதிவகையே என்ற பதிலை. நெஞ்சே, அந்த எம்பெருமான் வெறும் அருளையே தருவானாயிருந்தால் அதை நான் பெற்றுவிட மாட்டேனா? அவன் அருள் தருவதோடு நிற்பானில்லையே. என்ன பண்ணுவான்? பவாம்ஸ்து சக வைதேத்யா கிரிசானுகுரம் ஜசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதா ஸ்வபதஸ்சதே என்று பெருமாள் வனம் புகுகிறார் என்ற செய்தி கேட்டவுடனே இளைய பெருமாள் பெருமாளிடம் சொல்லுகிறார், பவாம்ஸ்து அண்ணா தேவரீர் சக வைதேஹ்யா விதேக தேசத்தரசன் மகளான பிராட்டியோடு கூடியவராக கிரிசானுகு மலை தாழ்வரைகளிலே ரம்சியதே மகிழ்ந்து இருப்பு, அவளோடு நீர் மகிழ்ந்திருக்க
அப்பொழுதோ அகம் நான் சர்வம் கரிஷ்யாமி உங்கள் இருவர்க்கும் வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் செய்வேன். தேவரீர் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் திருவடி பிடித்து விடுவேன். உறங்கும் பொழுது கையும் வில்லுமாய் காவலாவேன் என்று ஜாக்கிரதா சொபதச்சதே என்று பாரித்தார். பாரித்தார்னா மனத்தில் மிகவும் விருப்பம் கொண்டார். அதுக்கு அடுத்தாப்புல பரவானஸ்மி காகுஸ்தா त्वयि वर्षशतं स्थिते स्वयं तु रुचिरे देशे क्रियताम् इति मां वद. இளைய பெருமாளை பார்த்து பெருமாள் பஞ்சவட்டிக்கு வந்த பிறகு என்ன சொன்னார்? இளைய பெருமாளே பவான் அப்பா எம்பெருமானே பரவானஸ்மி பெருமாளே தேவரீர் எப்படிப்பட்ட பர்ணசாலையிலே வாழ விரும்புகிறீர் அதை ஆணையிட்டால் அந்த மாடல்ல நான் ஒரு பர்ணசாலையை கட்டுவேன் அப்படின்னு இளைய பெருமான். அப்ப பெருமாள் இளைய பெருமாளே இதுக்கு என்னுடைய ஆணை எதற்கு? நீர் விரும்பினபடி கட்டும் அப்படின்னுட்டான். உடனே இளைய பெருமாள் பெருமாள் திருவடியில விழுந்து ஓன்னு கதறி அழுகிறார். லட்சுமணா எதற்கு அழுகிறாய்? காகுஸ்தா வருஷசதம் ஸ்திதே त्वयि பரவானஸ்மி காகுத்த நம்பியே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிந்தாலும் கூட அடியேனுடைய விருப்பம் என்று ஒன்று உள்ளதோ? சுவாமியான நீர் என்ன விரும்புகிறீரோ அதை செய்கிற அடிமை நான். என்னிடத்திலே நீ விரும்பியபடி கட்டு என்று சொல்லி என் தலையிலே சுவாதந்திரியத்தை ஏறிட்டு என்னை அழிக்க பார்க்கிறேன். அப்படி என்ன பிழை செய்வேன்? என்ன அடிமைன்னா இவர மாதிரி இருக்கணும். பரவானஸ்மி காகுஸ்தா त्वयि वर्षशतं स्थिते स्वयं துருஜிரே தேசே எந்த இடம் உமக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறதோ, எந்த நிலையில் பர்ணசாலை அமைய வேண்டுமோ அதன்படி ஆணையிடும் செய்கிறேன் என்று ஒரு நிர்பந்தம் கொண்டார் இளைய பெருமாள். பெருமாள் விரும்பின அடிமையத்தான் தான் செய்யணுமே தவிர தான் விரும்பின அடிமையை செய்யக்கூடாது. அது ஆத்மிக்கு. பெருமாளுக்கு சாமரம் வீசணும்னு ஆசை. தள்ளிக்கம் கொண்டாடும் அப்படின்னு கேட்கப்படாது. அந்த அர்ச்சகர் பார்த்து நீ இன்னைக்கு கலகப்பான எடுத்துட்டு வாருன்னு ஆணையிட்டா அது பகவதாஜ்ஞையாகையாலே இவன் விரும்பின அடிமை சொரூப நாசம், அவன் விரும்பின அடிமை செய்தல் சொரூப உஜ்ஜீவனம். ஆகையாலே நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்றேங்கிறது கூடாது. அவன் எதில் ஆணையிடுகிறானோ அதைத்தான் செய்ய வேண்டும். பரவானஸ்மி. ஆக இந்த சர்வேஸ்வரன் என்ன பண்ணா, நான் ஆழ்வீர் என்று என்னை ஏவி அடிமை கொள்வீர்
என்கின்றானே. எம்பெருமான் ஆழ்வார்க்க வந்து, ஆழ்வாரே தேவரீர் விரும்பியபடி தேவரீருக்கு அடிமை செய்ய வந்தேன். என்ன அடிமை செய்ய வேணுமென்று தேவரீர் திருவுள்ளமோ அதை சொல்லி அருளவேணும். தேவரீர் திருவடி பிடிக்கவா திருவாய்மொழி பாடிய வாய் வறண்டு போகாமலிருக்க பால் காய்ச்சி தரவா. யாரு கேட்கிறான்? எம்பெருமான் கேட்கிறானா. அதாவது ஆழ்வாருடைய விதி. விதின்னா ஆழ்வார் எதை விரும்புகிறாரோ அதை செய்தல் நிஷேதம். ஆழ்வார் விரும்பாத அடிமையை தவிர்த்தல். இவைகளுக்கெல்லாம் நிரங்குச சுதந்திரமேன எம்பெருமான் கட்டுப்பட்டு தன்னை அடிமையாக்கி கொண்டு இன்னதை இன்னவிதமாக செய்ய வேணும் என்று என்னை நோக்கி விதிக்க வேணும் என்று வேண்டுகின்றானே. இதைவிட அந்நியாயம் உண்டோ? அவன் வந்து என்கிட்ட வேலையாளா நிற்கிறானே, இதை விட வேற ஏதாவது அக்கிரமம் உண்டா? அவனுக்கு அடிமை செய்ய வேண்டியவன் நானா இருக்க தன்னை அடிமையாக்கி கொண்டு எனக்கு அடிமை செய்ய முனைந்தானே. எம்பெருமானார்க்கு முன்பு இருந்த சிலர் என்ன இது நமது விதிவகையே என்ற சொல்லுக்கு அது நமது புண்ணியத்துக்கு தகுதியாக என்று அர்த்தம் பண்ணினாள். எம்பெருமானார் இதை கேட்டு இந்த பொருள் பொருந்தாது, இத்திருவாய்மொழியிலே மேலே வரப்போகிற சுவைக்கு சேராது. ஆகையாலே நாம் எப்படி ஆணையிடுகிறோமோ அப்படியே நமக்கு பணி செய்வானாயிருந்தான் என்றுதான் இன்று பொருள் கொள்ள வேணும்னு அருளை செய்தாராம். ஒண்ணுமில்லை. ஒரு விஸ்வாமித்திரன்கிட்ட போய் தவ கிங்கரவு சமுபஸ்திதவு தேவரீருடைய அடிமைகள் வந்து நிற்கிறோம் ஆணையிடும் என்று ராகவன் சொன்னான் அல்லவா? அது நமது சொல்வகையே என்று பாசுரம் படித்திருக்கலாம். அங்கனன்றி விதிவகையே என்று சொன்னதிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. கேளுங்கள். விதியை கடந்தால், சாஸ்திரம் சொன்ன சட்டத்தை கடந்தால் என்ன வரும்? பாபம் வரும். அது கூட தெரியாத கடந்துருக்கோம். நம்ம சாஸ்திரத்தை கடந்துருக்கோம். கடந்தால் பாபம் வரும் என்று அஞ்சுவார்கள் அல்லவா மனுஷியர்கள். அதே போல இந்த ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணுவதிலே குற்றமேதும் விளைந்து விடுமோன்னு நடுங்கினானாம் எம்பெருமான். என்ன அபார காருண்யம்! இதை விட ஒரு தெய்வத்தை உலகத்திலே நாம பார்க்க முடியுமா? அப்போ நமக்கு இஷ்டமானதை, அதாவது ஆழ்வாருக்கு இந்த கைங்கரியம் பண்ண வேணும்னு நம் மனதுக்குள்ளே தீர்மானித்து ஆழ்வாருடைய ஆணையை பெறாமல் நம் மனம் போனபடி செய்து விட்டோமானால்
என்ன குற்றம் வருமோ என்று அஞ்சினான். யாரு? சர்வேஸ்வரன். அப்படி அஞ்சு ஆழ்வீர் ஆணையிட வேணும், ஆணையிட வேணும். தேவர் ஆஜ்ஞாபிக்கணும், ஆஜ்ஞாபிக்கணும்னு சொன்னானா அதை அப்படியே சொல்லுகிறார் ஆழ்வார். எம்பெருமான் சொன்னதை சொல்றாரே தவிர இவருடைய வார்த்தை அல்ல. என்னை பரமபதத்துக்கு கொண்டு போ, வழியெல்லாம் குடைகளும் சாமரங்களும் தோரணங்களும் வாத்திய கோஷமுமாக இருக்க வேணும். பெருமாளே, நீ கைப்பந்தம் பிடித்து கொண்டு சுவாமி எச்சரிக்கை, சுவாமி எச்சரிக்கை என்று சொல்லிக் கொண்டு முன்னே செல்ல வேணும். போம் வழியிலே பறக்கற்கள் உருத்தாதபடி நடை பாவாடை பரப்ப வேணும். திருச்சின்னமும் காகலியும் ஒழிக்க வேணும். திருவிருத்தம் விண்ணப்பம் செய்வாரும் ஸ்தோத்திர ரத்னம் சொல்லுவாரும் புடை சூழ வேணும். இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்ய வேணும் என்று ஆழ்வார் திருவாக்கிலே ஆணையிடுகிற வார்த்தைகள் வரவேணும் என்று எம்பெருமான் ஆசையோடு எதிர்பார்க்கிறான். அவர் ஆணையிடணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஆவல் மிகுதி. கீழே பிரணயித்துவத்தாலே ஆழ்வாரிடம் உள்ள ஆழ்ந்த காதலாலே அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்பவனாக இருந்தான் எம்பெருமான் என்று அருளி செய்து இங்கு உண்மை நிலையை பார்க்கும் பொழுதும் இந்த ஆத்மாவினிடத்திலே இசைவை எதிர்பார்க்கிறான். இந்த ஆத்மாவே நீ அதை பண்ணு இதை பண்ணு, கர்மயோகம் பண்ணு ஞான யோகம் பண்ணு அப்படின்னா வேற வேலை இல்லை. போறான் பிறந்துட்டே இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இவன் சொல்லி விடுவானாலே அந்த எம்பெருமானிடத்திலே அடியேன் கைங்கரியம் பண்ண வேணும்னு சொன்னா சரி என்று அவனுடைய இசைவும் வேண்டுமே அப்படிங்கிறார். இசையல்லேன்னு வச்சுக்கோங்க, இவன் செஞ்சாலும் புண்ணியம் இல்லை. எம்பெருமான் திருவுள்ளத்தாலே அந்த இசைவு அவசியம் தேவை என்று இங்கு காட்டுகின்றார். ஏன்னா எம்பெருமானாரே சுதந்திரனாய் இல்லையா, அவன் தன் விருப்பின்படி யாரையும் கேட்காமல் செயல்பட வல்லவன். அப்பேற்பட்டவன் எம்பெருமான். சுதந்திரனாய் நினைத்தபடி செய்வதற்கு தன் பக்கலிலே குறைவு இல்லாதவனானாலும் அவன் தருகிற பேரு புருஷார்த்தமாக ஆக வேண்டுமானால் இந்த ஆத்மாவினிடத்திலே இச்சையை எதிர்பார்க்கிறான். எல்லாம் நான் செஞ்சு வேண்டாம், உன்னை மோட்சத்துக்கு நான் கூட்டிட்டு போயிடா. ஆனா உங்ககிட்ட என்ன ஆசை தெரியுமா? என்னால் மோட்சமுடைய விருப்பம் உண்டா உனக்கு? ஆமத்தில் போஜனம் போல ஜீர்ணமாகாத சமயத்திலே நல்விருந்து விட்டால் அது கசக்குமா போல இந்த எம்பெருமானிடத்திலே அடியேன் அங்கு வரவேணும்
என்று அவனிடத்தில் விருப்பம் பிறப்பது ஒன்றை மட்டும்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். விருப்பம் பிறந்துட்டா செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அவனே செய்து கொள்கிறான். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். ஆனா பகவத் விஷய காலட்சேபம் நடக்கிறது அப்படின்னு 30 வருஷமா தெரிஞ்சின்றிருந்தாலும் ஏன் பல பேர் வரல? இச்சை இல்லை. அந்த இச்சை இல்லாத போது ஆமத்தில் போஜனம் போல என்றார் நம்பிள்ளை. ஆமம்னா அஜீர்ணம் அர்த்தம், போஜனம் உணவுன்னு அர்த்தம். அந்த ஆமத்தில் ஜெரிக்காத வேளையிலே உண்ணும் சோறு எப்படி தீமையை விளைக்குமோ, இவன் விரும்பாத போது அவனாக தந்தால் கசப்போடு ஏற்றுக்கொள்வான் இவன். ஆகையாலே இச்சை ஒன்று போதும். நமக்கு அந்த ஆசை மட்டும் வரணும். அதைத்தான் எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். புரியுதா? நமக்கு ஆசை வரும். ஆத்துக்காரிட்ட யாருகிட்ட வரணும்? அந்த எம்பெருமான் கிட்ட. அப்பதான் முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கரிவாய் கருமாணிக்கமே என் கள்வா தனியேன் ஆறுகிறே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேன் என்னையேன் 10 ரூபாய் மொழியிலே அந்த இச்சை பிறந்தமையை ஆசை பிறந்தமையை அருளி செய்தார் ஆழ்வார். அதே போல செங்காலமடப்புறவம் படைக்கு பேசும் திருமுறலு குடலுருய் சிந்தித்தாங்கே திருமுறலு குடலுருகி சிந்தித்து ஆங்கே என்று திருமங்க மன்னன் திருநெடுந்தாண்டகத்திலே இதையே நமக்கு காட்டி அருளுகிறான். ஆகையாலே இச்சை நமக்கு என்ன வேணும்? எம்பெருமானை அடைய வேணுங்கிற ஆசை வேணும். அப்படி ஆசை இல்லாதவனுக்கு தன்னை கொடுத்தால் அவனுக்கு ருச்சிக்காது என்பதற்காக இவன் விருப்பத்தை அவன் எதிர்பார்க்கிறான். உண்மை எஞ்ஞான்று கொள் சேர்வன் அடியேனே எந்த நில வரணும்? பட்டொடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை வேணாள் பனிநெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளி உள்ளாள் எட்டுணை போதெங்குடங்கால் இருக்ககில்லாள் எம்பெருமான் திருவரங்கமெங்கே என்னும் மட்டொழுக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல் என்ன சொன்னாள் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே என்று நெடுந்தாண்டகத்திலே திருமங்க மன்னன் கண்ணும் கண்ணீருமாக கதறுகிற நிலையிலே சொன்ன வாக்கியம். உலகத்திலே நீங்க எந்த பிரபந்தத்தை கேட்டாலும் கேட்காத போனாலும் திருநெடுந்தாண்டம் 2 தடவை இங்க கேட்டிருக்கேன். அது கேட்டா போறோம். அதற்கு உருகாதார் எதற்கும் உருகார்.
அதுல ஐயப்பாடு கிடையாது. ஆகையினாலே இச்சையை எதிர்பார்க்கிறான் எம்பெருமான். எதை? ஆவம், நம்முடைய விருப்பத்தை எதிர்பார்க்கிறான். ஆக அப்படி ஆழ்வார் இசைந்தே அவரை கொண்டு போக வேண்டுங்கிற கட்டாயம் என்ன இருக்கிறது? எம்பெருமானும் சுதந்திரன். அதனால ஆழ்வார நீங்க இருக்கப்படாது, வாரு வைகுண்டத்துக்கு அப்படின்னு தன்னிச்சையாலே அழைத்து போகலாமே. இவர் இச்சையை ஏன் எதிர்பார்க்கிறான்னா, புருஷோத்தமனான எம்பெருமான் ஆண்மையில் குறை வரும்படி செய்வானா? அவன் ஆண்மகன்னு சொன்னா ஆறு பகவான் தான். அவன் தன்னுடைய ஆண்மைக்கு குறை வரும்படி செய்வானா? அதாவது இவர் விரும்பி வேண்டாமல் மோட்சத்தை கொடுத்தால் அவனுடைய உயர்வர உயர்ந்த உயர்வுக்கு தாழ்வு வந்துவிடுமே. அதனாலே கேட்கிறான். வத்சலயான மாதா புள்ளபோகணியாமல் மண்டின்ன விட்டு தத்தௌகதமிடுமா போல எவ்வுயிர்க்கும் தாயிருக்கும் வண்ணமான இவனும் பந்தமும் காட்டி பந்த மறுப்பதோர் மருந்தும் காட்டுகிற என்பது ஆச்சாரிய ஹிருதயம். அதே போல கிருபாத்விபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவா நிற்க அது உண்டதூரு காட்டாதே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பிதிருஹயம் கிடக்குமா போல சம்சாரிகள் பக்கலில் திருவுள்ளங்குடி போய் இவர்களை பிரிந்தாலாற்ற மாட்டாதே. என்ன சூத்திரங்கள், என்ன அழகு பாருங்கள். அப்படி இவனுடைய இசைவை எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். இவன் சம்மத மோட்சத்தை பெறுவதற்கு இவனுக்கு சம்மதம் இருக்கான்னு தெரிஞ்சுண்டு கூட்டிட்டு போவானே தவிர, கூட்டிட்டு போக அவனுக்கு சக்தி உண்டோ? ஆரவனா கூட்டிட்டு போலாம். அங்க கூட்டிட்டு போனப்புறம் நம்ம விருப்பம் இல்லாத கொண்டு வந்தான்னு இவன் மூஞ்சிய வாட்டிண்டு உட்கார்ந்தான்னா என்ன பிரயோஜனம்? அங்கு மலர்ந்த முகத்தினாக இவன் ஆஹா விரும்பினோம் கேட்டோம் உடனே கொடுத்து விட்டானே என்று மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லவா? அதனாலே இவன் இசைவை எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். இவன் சம்மதத்தை எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். சரி, அந்த எம்பெருமான் இப்படி அடியார்களுக்கு அடியவனாக இருப்பானா? அவன் சுதந்திரன் அல்லவா, பரபிரம்மம் அல்லவா? தாசர்களுக்கு பரதந்திரனாக இருப்பானா? தொதிய புக்தோஜித சேஷபோஜினா त्वया निसृष्टात्मभरेण यद्यथा प्रियेण सेना पतिनान्यवेदितत् तदानुजानन्तम् उदारवीक्षणैः ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் அருளி செய்தார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எம்பெருமானே தேவரீர் போனகம் செய்த உண்டு மிகுந்த சேஷத்தை உண்பவர் யாரு? சேனை முதலியார். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா நம்பர் பெரிய பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு ரெண்டு பேருக்கும் தலிகை அமுது கொண்டருடைய உடனே
அந்த தளிகை யாருக்கு போகும்? சேன முதலியாருக்கு தான். அவன் உண்டு மிகுந்ததை உண்ணுவதில் விருப்புடையவர். தொதீய புக்த உச்சித சேஷ போதினம். அப்படி தேவரீர் போனகம் செய்த சேஷத்தை உண்பவரும் உன்னாலே எம்பெருமானே உன்னாலே உன்னுடைய நலனை நோக்குவதிலே நியமிக்கப்பட்டவரும். சேன முதலியாரே உபய விபூதியாகிற அரண்மனை சாவியை பிடியும். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் செய்ய வேண்டிய வேலையை நீர் பாரும் என்று அந்த உலக நிர்வாகத்தையே வகிக்கிறவர் யாரு? சேனை முதலியார். இப்படி அவராலே எந்த காரியம் எப்படி விண்ணப்பம் செய்யப்பட்டதோ, அப்ப சேன முதலியார் கையில செங்கோல கொடுத்துட்டானா உடனே பெருமாளே எங்க பாரு, அப்படி கொஞ்ச நாள் படுத்துக்கலான்னு போற, கண்ட இடத்துல எல்லாம் படுக்காதீங்க. துண்டெல்லாம் அப்படி சுத்தி தலைக்கு வச்சுட்டு படிச்சிருந்தா உமக்கு வலி எடுக்கும். உமக்கு வலி எடுத்தா அடியார்கள் நெஞ்சு வலிக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். போய் ஆதிசேவன் காத்துன்னு இருக்கார், அங்க போறோம். எழுந்து வந்து பெருமாள் ஆறான அடியார்கள் அமுது கண்டல்ல வேணும்னா கோவத்து தேர்வு கிளம்பினா ஓய் நீ பராபரம் அந்த மாதிரிலாம் போய் அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. சீவை குண்டத்துல உங்களுக்கு இல்லாததா இருக்கு உட்காரும் அப்படின்னு அவரையே ஆணையிடுகிறார். யாரு? சேனை முதலியார். எதனாலேன்னா அவன் திருமேனிக்கு ஒரு ஊரு வந்து விடக்கூடாது என்ற பரிவினாலே. அப்படி சேனை முதலியார் ஆணையிட்டால் அடியேன் நாயந்தே நாயந்தே அப்படின்னா தேவரீர் சொல்லுகிறபடியே செய்கிறோம், தேவரீர் சொல்லுகிறபடியே செய்கிறோம்னு அந்த சேன முதலியாரை சேஷியாக்கி தான் சேஷபூதனாய் இருக்கின்ற உண்மை என்பது. அதுக்கு மேலே அருகிறவனோ தடுப்பார் இல்லாத சர்வேஸ்வரன். அருள் புரிகிறவனாரு நீர் வந்து அருளப்படாதுன்னு எந்த பெயலாவது தடுக்க முடியுமா? அவனே உபய விபூதி நிர்வாகதனாய் சியப்பதியாய் சர்வஸ்மாத்பரனாய் சர்வசக்தனாய் சர்வேஸ்வரனாய் ஞானாதி ஷட்குண கணபரிபூர்ணனாய் சேன முதலியார் தொடக்கமான நித்திய சூரிகள் அடியேன் அடியேன் என்று பணி கேட்கச் செய்யுமவனாய் உபய விபூதி நிர்வாக சாம்ராஜ்யனாய் அப்படி இருக்கின்றவனான அப்படி இருக்கின்றவன் ஆறு? சர்வேஸ்வரன். அவன் ஆழ்வார் விதித்த ஆணையிட்டபடியெல்லாம் செய்பவனாக இருக்கிறான். இப்பொழுது சுதந்திரம், சர்வசக்தன். ஆழ்வார் ஆணையை எதிர்பார்த்து நிற்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானோ நாம் ஆணையிட்டபடி செய்பவனாக இருந்தான். இனி என்ன குறை அப்படின்னு மனம் கேட்டது ஆழ்வாரிடத்துல. இதுக்கு இனிமே என்ன குறை இருக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இனிமேல் மனமே நீயும் எம்பெருமானை அடியேன் தொழுவதற்கு இசையானும்
மனம் இசையல்ல என்ன பிரயோஜனம்? மனமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் இனி என்ன குறையுடையம் என்று பேசினவர் அல்லவா இவர். இனிமே என்ன வேணும்னா நீ என் செயலுக்கு சம்மதிக்க வேணும். இது ஒண்ணுதான் குறை. நான் அந்த எம்பெருமான் வழியே போவதாக பார்த்தேன், நீயும் அவன் வழி வர சம்மதிக்க வேணும். நான் போற நீ என்ன திசை திருப்பிட்டியானா? ஐங்கருவி கண்ட சிற்றின்பம் அதுல கொண்டு போய் மூட்டிட்டியானா? அதனால உன் இசைவை உன் சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதிவகையே என்று சொன்ன ஆழ்வாரை பார்த்து நெஞ்சு கலக்கிறது. எம்பெருமானுடைய ஆசை இருக்கிறபடியை தெரிந்து கொண்டு உமக்கு வேலைக்காரனாக இருக்க வேணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு. எம்பெருமானுக்கு ஆசை தெரிஞ்சுண்டு நீர் அவனுடைய ஆசையின்படியே ஒழுகுவதாய் இருக்கிறீரா? அவன் சொன்னபடி அவன்கிட்ட கைங்கரியத்தை பெறுவதற்கு எண்ணமுடையவராக இருக்கிறீரா, அல்லது இங்கேயே இருந்து குணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் என்று எண்ணுகிறீரா? பரமபதம் போகணும்னு நினைக்கிறீரா, இல்லை காலட்சேபங்களை கொண்டு இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீரா அப்படின்னு கேட்க, அதற்கு ஆழ்வார் அவன் வழியே போவதாக இருக்கின்ற அவன் எந்த வழியில போறானோ ஸ்ரீ